ஒன்றும் பண்ணல. பாஸ் மட்டும் பண்ணிருக்கேன் ஐயா. ஸ்டார்ட் ஆயிடுச்சு அமைதியா. இங்கே வா நீ கேட்குண்டாவில் இல்ல அங்கதான் யூஸ் பண்ணு. வீடியோ கொஞ்சம் கெத்தா நடக்கணும். வீடியோ கொஞ்சம் கெத்தா நடந்தா இப்பயே ஸ்டார்ட் பண்றதா சார்? அந்த இது பண்ணி கண்டிப்பா பண்ணி தர சொல்லி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ். மேட்ச் எல்லாமே நல்லபடியா இருந்துச்சு. நிறைய கான்ட்ரவர்சி இருந்தாலும் மேட்ச் அப்படி இருக்கா செய்யுது. எல்லா டோர்னமெண்ட்டும் இருக்கா செய்யுது. நல்ல மேட்ச், நல்லா விளையாண்டீங்க. ரொம்ப சந்தோஷம். அடுத்த டோர்னமெண்ட் கலந்துக்கோங்க. கண்டிப்பா அடுத்து நாங்கள் ஒரு 1 hour இல்ல 2 hour மந்த் பிளான் பண்ண போறோம். நெக்ஸ்ட் அதை கொஞ்சம் அப்படியே உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. கேப்டன் சரி ஓனர் சரி ஃபீட்பேக் சொல்லுங்க. கம்மியா பேசுறேன். கேப்டன் ஓனர் பேசினாலே செய்வீங்க. சஞ்சய் சஞ்சய் நல்லா இருந்தது இந்த டோர்னமெண்ட். அப்படின்னா இன்னும் விளையாடுறவங்களுக்குள்ள போட்டு விளையாடுறது நல்லா இருந்தது. இந்த செட்டப்பே நல்லா இருந்தது. நீங்கள் புதுசாக நடத்துகிற மாதிரி தெரியல, ரெகுலராக ஆடிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதே மாதிரி அடுத்த தடவை சீசன் நிறையா ஆடணும். நான் புது பிளேயருக்கு நிறையா சான்ஸ் கொடுக்கணும். எப்படின்னா ஒரு பெரிய பிளேயர் இருந்தாலுமே சின்ன பசங்க நல்லா, இப்போ எல்லோரும் இண்டோர் நல்லா விளாண்டுட்டு இருக்கிறாங்க. இதோட இல்லாத சின்ன பசங்க நிறையா இன்னும் சவுண்டாக பேசுகிறேன். புது பிளேயர்ஸ் வந்து நிறையா யங்ஸ்டர் உள்ளே வந்து ஆடணும். ஏன்னா எல்லாருமே இண்டோர் நல்லா விளாண்டு பழகிட்டாங்க. அதனால் நிறைய பேர் வந்து இன்னும் ஆடினா இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் புது டீம்ஸ் வந்து 2-3 ஆட் பண்ணலாம். இந்த செட்டப் இருக்கிற மாதிரியே இப்போ சிஎஸ்கேன்னு இருக்குது, பெங்களூர் இருக்குது, எல்லாமே இருந்தாலுமே இன்னும் புதுசாக வரவங்களுக்கு ஒரு டீமாக போட்டு ஆடலாம். இப்போ யாருமே அந்த செட்டப் பண்ணல. இப்போ எல்லாரும் ஒரு சிஎஸ்கே இருக்காங்க, ஒரு மும்பை இருக்காங்க அப்படின்னு மறுபடியும் அது வேறு டீமுக்கு போகுது. இது வந்து இங்கே விளையாடுறதுனால புதுசாக நம்ம பண்ணோன்னா ஒரு சிஎஸ்கேனா இவங்க அதில் 2 பிளேயர் வெளியில் விடலாம். ஐபிஎல் கான்செப்ட்லேயே பண்ணலாம். அது புதுசாக இருக்கும். இது நம்ம பண்ணும்போது நம்ம இது ஃபஸ்ட்டு நடத்தணும், 2வது அது கன்னியூ பண்ணலாம். அதுக்கு அதனால அது ஓகே கேமரா டீமுக்கு எங்க டீமுக்கு முதல்ல நான் நன்றி சொல்றேன். ஆரம்பத்திலேருந்தே ஒரு சின்ன சின்ன மிஸ் இருந்தாலும் நம்ம ஆரம்பத்திலே ஓனர்லாம் பேசியிருந்தோம், கேப்டன் பேசியிருந்தோம். எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுனால சின்ன சின்ன கான்ட்ரவர்சி வந்தாலும் அதை யாரும் பெருசுப்படுத்திக்கல. அதனால உண்மையாலுமே அது நல்ல டீம் ஒர்க் பண்ணாங்க. அம்பையர் பார்த்துக்கலாம். சின்ன சின்ன மிஸ் இருந்தாலும் அவங்க 2 பேருமே நல்லா எந்த விதத்திலும் கோவப்படாமல் பொறுமையாக பண்ணிட்டாங்க. 6 டீமுமே பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான ரைடு தான் இன்னைக்கு. அதாவது இன்னைக்கு வந்து எனக்கு ஜெயிச்சவங்களுக்கு லக்கு, பட் இல்லைனாலும் எல்லாமே நல்லா விளையாண்டுருக்குறாங்க. அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நல்லா அருமையாக இருந்தது. அது ஒன்று தான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஃபுட்டு நல்லா, யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை. சாப்பிட்டுட்டு அடுத்தடுத்து தொடர்ந்து விளையாடுறதுக்கு அதை லூஸ் மோஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் ஃபுட்டு ஐட்டம். அப்புறம் ஈவினிங் கூட அந்த நல்லா எனர்ஜெட்டிக்கான அந்த லெமன் ஜூஸ் வித்
அது என்ன போட்டுருந்தீங்க சூப்பர் அருமையாக இருந்தது அதெல்லாம் இருந்தது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு தொடர்ந்து இதை கண்டினியூ பண்ணுவோம் உண்மையாலுமே ஜெயிச்ச பிளேயர்களுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ கெவின் எங்க போயிட்டான் ஓனர்லேயே நான் தான் இருக்கலே சின்ன பையனா ஃபர்ஸ்ட் அந்த ஏஜ் கேட்டகரி பார்க்காம எல்லாத்தையும் சேர்த்து வச்சது பிரவீனாக்கும் ராக்கினாக்கும் ரொம்பவே தேங்க்ஸ்ண்ணா. நாங்கள் சொல்கிறது காது கொடுத்து கேட்டு அவங்க சொல்கிறது கேட்டு பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அது ஒரு கவினா சொன்ன மாதிரி இதே மாதிரி ரிட்டர்ன்ஷன் வச்சா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னும் 2 டீம் கூட ஆட் பண்ணலாம். 6 டீமுக்கு 8 டீம் இன்னும் நல்லா இருக்கும். அதனால் அது மட்டும் பண்ணிடலாம். விளாட்டு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அது மாதிரி ஃபுட்டு அப்புறமேட்டு இந்த யாசனா விளாட வச்சு உங்களுக்கும் தேங்க்ஸ். எல்லா டீமும் ஒத்து வைக்கிறது தேங்க்ஸ். அது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நாங்க சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்க பேச மாட்டீங்களா? கர்ரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் காமனாக சொன்ன மாதிரி ஒய்ஐ டீமுக்கு வந்துட்டு தேங்க் பண்ணிக்கிறோம். நாங்கள் என்னதான் ஜெயிச்சிருந்தாலும் தோத்துருந்தாலும் பரவாயில்ல, என்ன கான்ட்ரவர்சி வந்தாலும் பரவாயில்ல, கடைசி வரையும் எங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி கப் செட்டப் எங்கேயும் பண்ணல. ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்துட்டு எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி கப் எங்கேயும் மேக்ஸிமம் வந்துட்டு நாங்கள் விளாண்ட பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரோலிங் ட்ராஃபி அது மாதிரி தான் பண்ணாங்க. கப்புக்காகவே ஸ்பெஷலாக தேங்க் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. வணக்கம், நன்றி. என்ன சத்தமா டீம் ஓனர்ஸ் கேப்டன்ஸ் எல்லாமே வந்து நான் சொன்னதுக்கு எல்லாமே எந்த ஒரு ஆப்ஷனும் தெரிவிக்கல. எல்லாருமே ஓகே, எது நான் கேட்டிருந்தாலுமே எல்லாருமே ஓகே தான் சொன்னீங்க. அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. பிளேயர்ஸும் வந்து எல்லாருமே வந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்களா. இதே மாதிரி நெக்ஸ்ட் டைமும் வந்து நடத்தும் போது எல்லாரும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணி டோர்னமெண்ட்ல பெஸ்ட் பேட்ஸ்மேன், பெஸ்ட் ஃபீல்ட், பெஸ்ட் பவுலர், எம்இபி மூணுமே ஒரே பிளேயர் போகுது. நம்ம மூணு ஒரே டைம்ல கொடுத்துடலாம். அந்த 3 ஓட்டு இருக்காரு. 3 அந்த 3 ஆ
ஓகே பேட்டிங் பண்ணீங்க டோர்னமெண்ட்ல பெஸ்ட் ஃபீல்டர் பண்ண சாகுல் சூப்பர் கிங் இந்த டோர்னமெண்ட்ல தேர்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா சூப்பர் கிங்ஸ் ஓனர் மிடில் வைக்கிறேன் ஏய் சாம் 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 கொஞ்சம் தள்ளுடா ரைட்டா சிக்கன் சவுண்ட் வரணும் ஓகே ப்ரோ ப்ரோ அந்த போன் வாங்கி எனக்கு ப்ரோ அந்த அது வீடியோ எடுத்துருக்கானா கூல் கூல் அப்படியே அப்படியே ரெண்டு கமெண்ட் வாங்கிட்டு போயிருங்க இந்த டோர்னமெண்ட்ல ரன்னர்ஸ் பாத்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் தேங்க்ஸ் ப்ரோ ஏய் சாம் டே மறந்துட்டேன் கோல் ஆர்சிபி தான் நீ இப்போ வீடியோ எடுக்கிறேன் டோர்னமெண்ட்ல சாம்பியன்ஸ் நைட் ரைடர்ஸ் வாங்க கப் வாங்கி போங்க பால் போட்டு விளாடுறோம் ஏமாத்துறாங்கடாடி நீ போட்டாலே ஏமாத்துறாங்க ஏமாத்துறாங்க ரெண்டு சிக்ஸ் அடிச்சுட்டா சரி அப்படியே ஒரே சொன்னா அப்படியே ஒரு போட்டோ 60 கோடி 40 கோடி 20 கோடி கொட்டாயிரம் அதே அடிச்சு 62 கோடி இங்க இருக்கு 63 கோடி இங்க இருக்கு 60 கோடி இங்க 60 கோடி சரி கப்பல் அப்படியே கொடுத்துருப்பாங்க வா சவளா என்ன பண்றது ஒரே கப் வச்சு வருஷம் பண்ண போறீங்களா ரோலிங் கப் அடுத்த மாதிரியே போகும் யார் வெங்கி பண்ணா வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச உண்மையும் வெளியே ஓகே போமா தேங்க்யூ ஐயா அம்பையர் ஒரு சின்ன மெடல் ரவிண்ணா. வாங்க அம்பையர் வாங்க சின்ன மெடல் ரவிண்ணா. வாங்க அம்பையர் வாங்க அம்பியார் அம்பையர் ஒரு மெடல் மட்டும் கொடுத்துறேன் அங்க பாருங்க என்ன கொடுத்துருக்கோம் அண்ணாடா அம்பியார் ஆக்சுவலா நிறைய பேசுறவங்க எங்க பேச விட மாட்டாங்க இல்ல எல்லா டீம் விட்டுக்க நிக்க வச்சிடலாம் எண்டுக்கு அம்பையர் வருவாங்களான்னு தெரியலையே ஒரு 5 நிமிஷம் முன்னாடி சொல்லுவீங்க எல்லாத்தையும் அப்படியே நிக்கிறாங்க ஏய் அம்பையரோட மூணு டீம் சும்மா நம்மளே வாங்குறோம் உங்களுக்கு என்னடா நான் வரப்ப பிரச்சனை வச்சு தெரியுமா ஏய் நான் டீச்சர் அப்ப தெரியுங்க எனக்கு நீ கூட வந்து 6 நிமிஷம்
நீங்க கொடுக்குற மாதிரி ஒரு போட்டோ எடுத்தா மட்டும் தான் நான் வாங்குவேன். ஒரு போட்டோ மாதிரி ஒட்டுக்க வாங்கினா ஒரு போட்டோ ஏண்டா ஏய் பெஸ்ட் அம்பையர் உட்காந்துட்டு இருந்த அம்பையர் பாஸ் பண்ணிருக்கேன் வண்டி எடுத்து விட்டு நான் மேட்ச் ஆளே மேட்ச் ஆடி தோல்வியல நானா மேட்ச் வரடா போறேன். ஆனா ஏன்டா இறங்கல தொட்டீங்க? மூஞ்ச கட்ட கூட பாக்குறியா? கட்டுடா சொல்றா ஏய் எஸ்ஆர்ஜி கூட பேச கூப்பிட்டாங்கல மறுவ மறுப்ப ஆமா லைவ் வந்தா கோமாளி ஒரு கோமாளி தான் கோமாளி நீ என்ன தலையில எல்லா அவார்டும் பாரு பாரு தட்டுது பாரு சட நீ ரவுண்ட் சஞ்சு பாய் சஞ்சு டேய் விகே நீயும் போனா நீ உள்ள போனா அடிச்சு தோத்திரம் நினைக்கிறேன். இல்ல எல்லாத்துக்காக ஏய் எஸ்ஆர்ஜி போங்கடா கூலு நீயும் போயிடுறா. போங்கடா ஏய் இன்னொருத்தங்கடா நான் எங்க இந்தியா தீர்மானிக்கிறான். அப்ப இல்ல போனா சாரி ஓகேவா? ஓகே ஓகே ஜிடிக்கு ஒருத்தர் போயிட்டாரு. எல்லா டீமும் ஒருத்தர் போயிட்டாங்களா? நான் ஏதாவது சவுண்ட் கொடுக்கறதா சங்கூதன மாதிரி ஊதுறீங்க. கம்பல்சரி பேன் அவ்வளவு அர்த்தம் இல்ல ப்ரோ 3 விக்கெட் என்ன உட்கார்ந்திருக்கு பத்தியா? ஏன் கடைசி வரைக்கும் அந்த காக்கா போறது இல்லையா? இப்போ ஓபனே பண்ண போறேன். ஏங்க அந்த காக்காக்கு ஒரு வழி பண்ணுங்க. எல்லாம் போயினா ஒரு வழி பண்ணிடுவேன். ஆனா அது காலையில தான போகும். அது எப்பவுமே போறது அதான் பண்ணதா இருக்கும். ஸ்டாப் பண்ணி எண்டு கொடுக்குறோம். சாப்பாடு வைக்கணும், தண்ணி வைக்கணும்.